Welcome to Samayal Food Court. Hello friends, வணக்கம் and welcome back to Samayal Food Court. இன்னைக்கு நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான, ஒரு டெலிஷியஸான, ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். முருங்கை கீரை கூட்டு எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. கூடவே நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலில் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கை கீரையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றியும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க நம்ம இந்த ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் இன்றைக்கி இந்த கூட்டு செய்யறதுக்கு 3 பருப்பு எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு 100 கிராம் எடுத்திங்கன்னா பச்சை பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எப்போ நம்ம கூட்டு செய்யும் போதும் பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு இது போல் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதில் பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இது மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் தான் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே 4 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை இது போல் சாப் பண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன். தக்காளி நிறைய சேர்க்கும் போது நம்ம கூட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நான் இதில் ஒரு துண்டு பெருங்காயம் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட பெருங்காய பொடி இருந்தால் நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குக்கர் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எந்த கூட்டு செஞ்சாலும் பருப்பு அந்த அளவுக்கு ரொம்ப குழைய வேகக்கூடாது. பருப்பு ஓரளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக பூ போல் இருந்தால் தான் கூட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பருப்பு வேகிறதுக்குள்ளே முருங்கை கீரையில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம பார்த்துடலாம். முருங்கை கீரையில் அளவுக்கு அதிகமான விட்டமின் பி இருக்கிறதுனால நம்ம டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ண நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இதில் கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம போன் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லை, பிளட் சுகர் லெவலையும் கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்னும் அளவுக்கு அதிகமான முருங்கைக்கீரையின் ஹெல்த் பெனிஃபிட்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பருப்பெல்லாம் பூ போல் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பருப்பு ரொம்ப குழைய விட்டுடாதீங்க. கூட்டுக்கு எப்போவுமே பருப்பு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வெந்திருந்தால் தான் கூட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்தது இதில் 5 பூண்டு பல் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பவுல் நிறைய முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இது போல் நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி செய்கிறது 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு நான் இன்றைக்கி உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். இது போல் முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே முருங்கைக்கீரை 5 நிமிஷத்தில் வெந்துடும். 5 நிமிஷத்துக்கு மேலே நம்ம கீரையை வேக வச்சோன்னா கீரை கசப்பாயிடும். அதனால் எப்போ நீங்கள் முருங்கைக்கீரை சமைக்கும் போதும் 5லேருந்து 7 நிமிஷம் மட்டும் வேக வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு கீரை ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கீரையோட கலரும் சேஞ்ச் ஆகாது. நல்லா இது போல் கலந்து விட்ட பிறகு தண்ணியோட அளவு கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. எனக்கு தண்ணி கம்மியாக இருந்தது, நான் அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ண பிறகு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே இந்த கீரைக்கு தேவையான அளவு கல்லுப்பு நான் சேர்த்துருக்கேன். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், கல்லுப்பு தான் நம்ம உடம்புக்கு எப்போவுமே நல்லது. இப்போ இதை சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிவிடுங்க. முருங்கைக்கீரை சீக்கிரமாக வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா கீரை லைட்டாக கசப்பாயிடும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து நமக்கு கீரை நல்லா வெந்துடுச்சு. அது மட்டும் இல்லை, தண்ணியும் கொஞ்சம் லைட்டாக சுண்டிருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம இதில் காரம் அளவாக சேர்த்துருக்கிறதுனால நம்ம குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கூட்டு உங்களுக்கு ஒயிட் ரைஸ், ரசம் சாதம், தயிர் சாதம், காரக்குழம்பு இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்திக்கும் இது சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். அடுத்தது நம்ம இதில் தாளிப்பை சேர்க்கலாம். ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆன பிறகு நான் அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெயை சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துருக்கேன்.
இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை பண்ண பிறகு நான் இன்றைக்கி 5லேருந்து 6 பல்லு பூண்டு இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இடித்த பூண்டு இதில் சேர்த்துக்கோங்க. பூண்டோட ஃப்ளேவர் தான் நம்ம கூட்டுக்கு ரொம்பவே டேஸ்ட்டை கொடுக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக சேர்க்க மறந்துடாதீங்க. அடுத்தது 1/4 கப் துருவின தேங்காய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போ கூட்டு செய்யும் போதும் இது போல் தாளித்து ஆட் பண்ணும்போது நம்ம கூட்டு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவராகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த தேங்காவை ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் நல்லா வதங்கின பிறகு அதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கடைசியாக இதில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனால் நெய் சேர்த்திங்கன்னா உங்களுடைய கூட்டு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவராகவும் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம தாளிச்சதை இந்த கீரையில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த முருங்கை கீரை கூட்டில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸியான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. யாருக்கெல்லாம் இது மாதிரி கூட்டு செய்கிறது பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலில் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். நம்ம பச்சை பருப்பு சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஆற இந்த கூட்டு உங்களுக்கு ரொம்பவே திக்னஸை கொடுக்கும். அது மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.